ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பிக் கேபிட்டல் வச்சு ட்ரேட் பண்ணுறவங்க, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 2 லேக்ஸ் வச்சு ட்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்க ஒரு 50,000 லாஸ் பண்ணிட்டா, பேலன்ஸ் ஒரு 1.5 லேக்ஸ் கேபிட்டல் வச்சு அவங்க அகைன் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ட்ரேடை வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. பட் ஒரு சிம்பிள் கேபிட்டல் வச்சு 10K 15K இந்த மாதிரி ஒரு 20Kலாம் வச்சு ட்ரேட் பண்ணுறவங்க பார்த்தீங்க அப்படின்னாக்கா, ஒரு லாஸ் பண்ணுறாங்க, 2 லாஸ் பண்ணுறாங்கன்னா, அவங்க எக்ஸாக்டான ஒரு அமௌண்ட்டோட வரும்பொழுது அகெயின் ட்ரேட் பண்ணுறதுக்கு வந்து அவங்கள்ட்ட வந்து கேபிட்டல் வந்து போதுமானதாக இருக்காது. கொஞ்சம் கொஞ்சமாக கேபிட்டல் ஆட் பண்ணி அவங்க லாஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ அதுக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா, ஒரு சில விஷயங்கள்லாம் அவங்க வந்து ப்ரிப்பேராக இருக்க மாட்டாங்க. ஸோ அதெல்லாம் நம்ம வந்து பார்க்கலாம். சின்ன கேபிட்டல் வச்சுருக்கவங்க தொடர்ந்து ட்ரேட் பண்ணும் பொழுது ஸோ அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ப்ராஃபிட்ஸ் வந்து என்னைக்காச்சும் பண்ணுறாங்க. பட் இப்படியும் வந்து ஃபைனலாக பார்க்கும்பொழுது அவங்க லாஸ் பண்ணி ஓவராலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா, லாஸில் ஹோல்டு பண்ணுறாங்க. அவங்க வந்து ப்ராஃபிட்டபுளாகவே இருக்க முடியல அப்படிங்கிற ஒரு ஸ்மால் ட்ரேடருக்கு வந்து ஒரு சில இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸ் வந்து சொல்கிறேன். எக்ஸாம் டைமில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா, ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸ் கொடுங்க மேம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதே மாதிரி ட்ரேடிங்கில் உங்களுக்கு வந்து என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து ஒரு எஜுகேஷ்னல் பர்பஸாக ஒரு 3 இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸ் வந்து கொடுக்குறேன். ஸோ இதை வந்து நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த கொஷின்ஸ்க்கான ஆன்சர்ஸ்லாம் நல்லா கிளியராக ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு தென் வந்து உங்களுடைய ட்ரேடை வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நிறைய கொஷின்ஸ்க்கு வந்து உங்களுக்கு ஆன்சர் தெரியணும். அட்லீஸ்ட் வந்து இந்த 3 கொஷின்ஸ்க்கான ஆன்சராவது நீங்கள் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு இதில் வந்து ஒரு கிளியரான மைண்ட் செட்டோடு நீங்கள் ட்ரேட் எடுத்து பாருங்கள். ஸோ ஆல்ரெடி எடுத்த ட்ரேடுக்கும் இந்த ஆன்சர்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் எடுக்கிற ட்ரேடுக்கும் வந்து உங்களுக்கே ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியும். உங்கள் மைண்ட் செட் வந்து கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும். நீங்கள் ரொம்ப வந்து கேபிட்டல் லாஸ் பண்ணாமல் ப்ராஃபிட்டபுளாகவும் இருக்க முடியும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், அந்த கொஷின்ஸ் வந்து என்னென்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒன் கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா, மார்க்கெட் வந்து 9:15க்கு ஓப்பன் ஆகுது அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு 9 o'clock வரீங்க, அல்லது உங்களுக்கு வந்து டைம் வந்து எப்போது இருக்குது அப்படின்னா 10:30க்கு தான் என்னால் வர முடியும் அப்படின்னாலும் ஓகே தான். அது மாதிரி நீங்கள் எந்த டைமுக்கு வந்தாலும் ஃபஸ்ட்டு வந்து ஒரு 5 to 10 minutes வந்து உட்காந்து ரிலாக்ஸாக உங்களுடைய அந்த ப்ராசஸ்லாம் பொறுமையாக ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதில் ஃபஸ்ட்டு கொஷின், இந்த கொஷினை கேட்டுக்கோங்க. வாட் இஸ் யுவர் ரிஸ்க் அப்படிங்கிறத வந்து நீங்கள் உங்களை கேட்டுட்டு ஸோ அதுக்கான ஆன்சர் என்ன அப்படிங்கிறதுல நல்ல தெளிவாக இருங்க ஃப்ரெண்ட்ஸ். என்ன நமக்கு ரிஸ்க் அப்படின்னு தெரிஞ்சாதான், நான் வந்து இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னாக்கா, நான் ஒரு 50K வச்சு ட்ரேட் பண்ணுறேன். எனக்கு வந்து இன்றைக்கி ஒரு 3,000 வரைக்கும் ஓகே லாஸ் வந்ததுன்னா பரவாயில்ல அப்படின்னு தெரிஞ்சதுன்னா நீங்கள் வந்து அந்த லாஸ் வரைக்கும் வெயிட் பண்ண முடியும். ஸோ அதை தாண்டி போகும்போது ஒரு அலார்ம் வந்து உங்கள் மைண்டில் வரும். அந்த மாதிரி ஒரு அலார்ம் அடிக்கும் பொழுது நீங்கள் வந்து என்ன பண்ணுவீங்கன்னா, அவேர்னஸாக இருப்பீங்க. ஸோ லைவ் மார்க்கெட்டில் வந்து நம்ம என்ன செய்கிறோம் அப்படிங்கிறது வந்து நமக்கு தெரியாது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து அப்பார்ட் ஃப்ரம் த லைவ் மார்க்கெட் நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா, நிறைய திங்க் பண்ணுவோம். நம்ம அப்படி செய்யணும், இப்படி செய்யணும், அப்படி ட்ரேட் ப்ராஃபிட் பண்ணணும் அப்படிலாம் நினைப்போம். பட் லைவ் மார்க்கெட்டில் போய் நம்ம பண்ணிட்டு வர்றது வேறு ஒன்றா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் என்ன பண்ணுறீங்கன்னா, உங்களுடைய ரிஸ்க் என்ன அப்படிங்கிறதுல ரொம்ப 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 கிளியராக இருங்க. செகண்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னாக்கா, நம்மளுடைய பொசிஷன் சைஸ். அதாவது வந்து நம்மளுடைய லாட். இப்போ வந்து நம்ம இன்ட்ராடே ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணுறோம் அப்படின்னாக்கா, இப்போ வந்து நான் ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு நிஃப்டியில் ட்ரேட் பண்ணுறேன் அப்படின்னா, நம்ம வந்து எத்தனை லாட் ட்ரேட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதுல நம்ம கிளியராக இருக்கணும். சப்போஸ் வந்து நான் வந்து ஒரு ஸ்டாக்கில் ஒரு ஷேர் எடுத்துக்கிட்டு அதில் வந்து நான் இன்ட்ராடே பண்ண போகிறேன் அப்படின்னா, அந்த பர்டிகுலர் ஸ்டாக்கில் வந்து நம்ம எவ்வளோ ஷேர்ஸ் வந்து பை பண்ணணும் அப்படிங்கிறதுல கிளியராக இருக்கணும். ஏன்னா நம்மளுடைய ரிஸ்க் ஃபஸ்ட்டு வந்து நம்ம சொல்லியிருப்போம் இல்லையா, நம்ம ரிஸ்க் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு 2,000 தான் இன்றைக்கி ரிஸ்க்கு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி நான் இருந்தேன்னா, ஸோ ஒரு லாட்டுக்கு வந்து 1,000 rupees ரிஸ்க்கு வருதுன்னா, அப்போ 2 லாட் நம்ம வந்து எடுக்கணும். அப்போ தான் வந்து நமக்கு 2,000 வரும். நான் வந்து ஃபஸ்ட்டு கொஷினுக்கான ஆன்சர் வந்து ஒரு 2,000 அப்படின்னு மைண்டில் பண்ணிவிட்டு, நான் வந்து ஒரு 20 லாட் எடுக்கிறேன் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நான் நிஃப்டியில் எடுத்தேன்னா ஒரு 10 பாயிண்ட்ஸ் கீழே இறங்குச்சு அப்படின்னாக்கா எனக்கு வந்து 20,000 லாஸ் ஆகிடும். ஸோ அப்போது நம்மளுடைய பொசிஷன் சைஸ் அப்படிங்கிறது கரெக்டாக இருக்கணும். ஸோ இதுதான் வந்து உங்களுடைய ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கான அந்த ரிஸ்க்கை வந்து கரெக்டாக வந்து வச்சுக்க முடியும். தேர்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா, ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இது வந்து உங்களுடைய டார்கெட். வாட் இஸ் யுவர் டார்கெட் அப்படிங்கிறதுல வந்து நீங்கள் கிளியராக இருந்துக்கணும். நம்ம ஒரு என்ட்ரி எடுத்துருவோம்.
ஸோ என்ட்ரி எடுத்துட்டு நம்ம எங்கே வந்து புக் பண்ணுறதுன்னு நமக்கு தெரியாது. என்ட்ரி எடுத்து எனக்கு ₹1000 அப்படியே அந்த க்ரீனில் போகும், ப்ராஃபிட் ஷோ ஆகும். ஸோ அதை பார்த்த உடனே நெக்ஸ்ட்டு அதை புக் பண்ணலாமா வேண்டாமாங்கிற மாதிரி ஒரு கன்ஃபியூஷனாகவே இருக்கும் நம்மளுடைய மைண்ட். ஸோ 1500 போகும், 2000 போகும், இன்னும் விடலாமா விட்டு பார்க்கலாமான்னு தோணும். ஸோ சடனாக பார்த்தீங்க அப்படின்னாக்கா அகெயின் 500ல் வந்து நிற்கும். நம்ம ஆல்ரெடி புக் பண்ணியிருக்கலாமே அப்படின்னு தோணும். ஸோ திடீர்னு பார்த்தீங்கன்னா 3000 வரும். அப்போ இன்னும் வெயிட் பண்ணி பார்க்கலான்னு தோணும். சடனாக பார்த்தீங்க அப்படின்னாக்கா நம்ம வாங்கினதை விட கீழே வந்து நமக்கு 2000 மைனஸில் வந்து நிற்கும். அதனால் வந்து நம்மளுடைய டார்கெட் வந்து நமக்கு கிளியராக தெரியணும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து ஒரு பஸ்ஸில் போகிறோம் அப்படின்னாக்கா நம்ம எங்கே போகிறோம் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சு தான் போவோம் இல்லைங்களா? ஸோ எங்கே போகிறோன்னே தெரியாத ஒரு பஸ்ஸில் ஏறி போனோன்னா அது எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் நமக்கு என்ன டார்கெட், நம்ம ஒரு ட்ரேட் எடுக்க போகிறோன்னா ட்ரேட் வந்து ஏன் எடுக்கிறோம், நமக்கு வந்து என்ன தேவை அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப கிளியராக இருக்கணும். ஸோ அது இல்லாத நம்ம ட்ரேட் பண்ணோம் அப்படின்னாக்கா நம்ம ஒரு பஸ்ஸில் ஏறி எங்கே போகிறோன்னே தெரியாத போனால் எப்படி இருக்குமோ அதுக்கு ஈக்குவல் தான். நம்மளுடைய இடம் வந்தால் எப்போ நம்ம இறங்கணுங்கிறது நமக்கு தெரியணும் இல்லைங்களா? ஸோ அதுக்காக நமக்கு என்ன தேவை அப்படிங்கிறத நீங்கள் வந்து கிளியராக இருக்கணும். நான் வந்து ₹100 வந்து பை பண்ணியிருக்கேன். ஸோ 120 போகும்போது நான் வந்து ப்ராஃபிட்டை புக் பண்ணிடுவேன் அப்படிங்கிறதுல நீங்கள் கிளியராக இருந்தால் தான் ஸோ மார்க்கெட் அங்கே வரும்பொழுது நீங்கள் ஈஸியாக என்ன பண்ண முடியும் அப்படின்னா டார்கெட்டை புக் பண்ணிவிட்டு வெளியில் வர முடியும். ஸோ அது அகெயின் வந்து கீழே வந்தாலும் சரி, மேலே போனாலும் சரி, உங்களுக்கு வந்து எந்த விதமான கன்ஃபியூஷனோ டிப்ரெஷனோலாம் இல்லாமல் நீங்கள் வந்து ரிலாக்ஸான மைண்டோட ட்ரேட் பண்ண முடியும். ஸோ நான் சொன்ன இந்த 3 கொஷின்ஸ், ஃபஸ்ட்டு வந்து வாட் இஸ் யுவர் ரிஸ்க், செகண்ட் பார்ட் உங்களுடைய பொசிஷன் சைஸ், தேர்ட் வந்து உங்களுடைய டார்கெட். நீங்கள் ஏன் இந்த ட்ரேடை எடுத்தீங்க, உங்களுக்கு வந்து மார்க்கெட்டில் என்ன தேவை அப்படிங்கிறது தெரியணும். ஸோ இதுக்கும் வந்து உங்களுடைய பொசிஷன் சைஸ் ரொம்ப முக்கியம். ஏன்னா நீங்கள் வந்து உங்களுடைய டார்கெட் வந்து வெறும் ₹1000 இருக்கும். பொசிஷன் சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 10 லாட் வாங்கி வச்சுருப்பீங்க. ஒரு லாட் வாங்கினாலே நம்ம வந்து ஒரு 12 பாயிண்ட்ஸ் அல்லது 15 பாயிண்ட்ஸ் நீங்கள் கேப்சர் பண்ணாலே உங்களுக்கு ₹1000 கிடச்சிரும். ஸோ அதுக்கு போய் நீங்கள் வந்து 10 லாட்டை வந்து பை பண்ணி வச்சுருப்பீங்க, ஹை ரிஸ்க் எடுத்திருப்பீங்க. இந்த 3 கொஷின்ஸ்க்கான ஆன்சரும் கிளியராக இருந்துட்டு கால்குலேட்டிவாக நீங்கள் ட்ரேட் எடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வந்து உங்கள் கேபிட்டலை வந்து லாஸ் பண்ணாமல் ஸோ ஒரு ப்ராஃபிட்டபுளான ட்ரேடராக இருக்கிறதுக்கு இந்த கொஷின்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.